ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற காட்ஸில்லா எக்ஸ் காங் படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கதை என்னென்னா, ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நம்ம கதையோட வில்லன் ஸ்கார் கிங் ரொம்பவே சக்தி வாய்ந்த மிருகமான ஷியமோவை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் சர்ஃபேஸ் இடத்துக்கு வந்து இந்த மொத்த உலகத்தையுமே அழிக்க ஸ்கார் கிங் தன்னோட காங் படையை கூட்டிகிட்டு வர இப்படி ஒரு புத்திசாலித்தனமான அண்ட் பவர்ஃபுல்லான வில்லனை நம்ம காட்ஸில்லாவும் காங்கும் தடுத்தாங்களா இல்லையா? ஷியமோவை எப்படி சமாளிச்சாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சு, இது எல்லாமே தான் இந்த படத்தோட கதையாக இருக்க போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாமா? ஆனால் அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. இன்னும் சொல்ல போனால் ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸை கூட இன்னும் நம்ம தொடவே இல்லை. அதனால நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்க போது. அதனால சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது உங்கள் மூவி மினிட்ஸ் தமிழ் சேனல். ஸோ இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம காங்கை தான் காட்டுறாங்க. காங் வந்து ஆலயத்துக்குள்ளே தான் இருக்காரு. அப்போ காங்கை வந்து ஏகப்பட்ட நாய் மாதிரி இருக்கிற ஒரு உயிரினம் துரத்திட்டே வந்துட்டு இருக்குது. காங்க ஓடிட்டே இருக்காரு. அப்போ நடுவில் மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு வருது. அதை காங்க எப்படி தாண்டிட அந்தாண்ட போய் பார்த்தா அது வந்து முட்டு சந்தா இருக்குது. இப்போ துரத்திட்டு வந்த உயிரினம் எல்லாமே நம்ம காங்க சொத்து போட்டுருது. கரெக்டாக அந்த டைமுக்கு காங் வந்து இந்த மாதிரி ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சிருக்குது. அதில் அந்த உயிரினம் மாட்டிக்கவும் எல்லாமே செத்து போயிடுதுங்க. இருந்தாலுமே ஒரு 2-3 உயிரினம் வந்து நம்ம காங்க வந்து கடிக்கலான்னு பார்க்கும்போது அங்கே செத்து கிடக்கிற அந்த நாய் மாதிரி இருக்கிற ஒரு உயிரினத்தை நம்ம காங் வந்து 2 பிச்சுக்கு போட, அதை பார்த்து மற்ற உயிரினங்கள் அப்படியே பயந்து ஓடிட அதோட ரத்தம் எல்லாமே நம்ம காங் மேலே விழுந்துடுது. என்ன கருமண்டாது இந்த நாத்தம் நாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம காங் போயிட்டு குளிக்கிறாருங்க. அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அதை சாப்பிடலான்ட்டு அப்படி பிச்சு சாப்பிடும் போது வாயில் இருக்கிறது சொத்த பல்லு வலிக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ காங் சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்து அந்த உயிரினத்தை ஒரு பள்ளி மாதிரி ஒன்று இழுத்துட்டு போக இப்போ காங் கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இவ்வளோ வருஷமா காங் தனிமையில் இருந்துச்சு இல்லையா? அதனால அந்த சத்தம் வந்த பக்கம் போயிட்டு பார்க்க அது வந்து இன்னொரு காங்லாம் இல்லைங்க. அது வந்து சின்னதாக ஒரு தவளை. அது அப்படியே காங் மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காடா இவ்வளோ தூரம் வந்தா நம்ம காங் அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கேன். மேலே காட்ஸில்லா தான் காட்டுறாங்க. அது வந்து ஒரு சிலந்தி மாதிரி இருக்க ஒரு டைட்டன் கூட சண்டை போட்டுட்டு இருக்குது. காட்ஸில்லாவோட மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் காட்ஸில்லா ரொம்பவே வேகமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த டைட்டனோட கதையை முடிக்க இப்போ மோனார்க்கில் ஒரு ஃபெசிலிட்டி தான் காட்டுறாங்க. இவங்க வந்து எனி டைம் இந்த டைட்டன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சிக்னல் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பைக் மாதிரி வருது. எல்லா மிஷின்லையும் அது சிக்னல் காட்டிகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு இவங்க புரியாமல் பார்த்துட்டே இருக்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம கதையோட ஹீரோயின் வராங்க. வந்துட்டு என்னது இது 3 ஸ்பைக் மாதிரி வந்திருக்கு, என்ன சிக்னல் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இது வந்து ஆலயத்துக்குள்ளேருந்து இந்த சிக்னல் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல இப்போ காட்ஸில்லா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்க அது வந்து இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் தூங்கிட்டு இருக்குதான் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்போ அப்படியே அந்த ஜியா பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் வந்து ஸ்கூலில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போதே ஒரு கனவு மாதிரி வருது. அந்த கனவுல நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தாலே ஒரு சிக்னல் மாதிரி கிட்டத்தட்ட 3 ஸ்பைக் வந்திருக்கும். அதே மாதிரி சிக்னல் இவ கனவுலையும் வருது. இந்த பொண்ணு அந்த கனவுக்குள்ள இருக்கும்போதே அந்த ஸ்பைக் எல்லாத்தையும் இப்படி பேப்பர்ல கிறுக்கி வைக்க ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவும் அந்த பொண்ணு வரைஞ்சா பார்த்தீங்களா அந்த டிராயிங்லாம், அதில் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கவும் இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னடா இந்த பொண்ணுலாம் இதை வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அந்த மோனார்க் ஃபெசிலிட்டி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து இந்த ஹாலோவர்த்துக்குள்ள வந்து இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த கட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு உயிரினம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவங்க அப்படியே அந்த பர்னின்னு ஒருத்தர் இருக்கான். அவங்ககிட்ட இந்த ஸ்பைக்லாம் காட்டி என்னன்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. இது வந்து என்ன சிக்னல்லே தெரியல, இதை பார்த்தா என் பொண்ணு வரைஞ்சிருக்கா அப்படின்னு இவங்க கேட்க அப்போ அந்த பர்னி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன நீங்கள் ஹாலோவர்த்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிவிட இப்போ காட்ஸில்லா வந்து எழுந்து என்னத்தையும் நோக்கி போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம காங்கே சர்ஃபேஸ் இடத்துக்கு வந்துட்டாரு. என்னன்னு போயிட்டு பார்த்தா பல்லு வலி தாங்க முடியாமல் நம்ம காங்க மேலே வருவோம். இப்போ காங்கோட பல்லு சரி பண்ணுறதுக்கு ஒருத்தன் வரான். இவனோட பேர் ட்ராப்பர். இவன் வந்து இந்த டைட்டன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு டாக்டர் மாதிரி. ஸோ இவன் அந்த காங்கோட சொத்த பல்ல கட்டிட்டு ஒரு எறும்பு பல்ல அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு காங்க சரி பண்ணவும் இப்போ அந்த பார்னி இருக்கான் பார்த்தீங்களா, அவள் வந்து இந்த சிக்னலை வச்சு ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான். இது வந்து அந்த ஆலயத்துக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க, அதுக்கான சிக்னல் தான் இது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் அந்த மோனார்க் ஃபெசிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு சீஃப் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க ஆலயத்துக்குள்ளேருந்து ஹெல்ப்புக்காக கேட்குறாங்க, அதுக்கான சிக்னல் தான் இது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அவங்களும் இது யார் அப்படின்னு போயிட்டு ஆலயத்துக்குள்ளே செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டீமை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஆலயத்துக்குள்ளே கிளம்பியாச்சு. அப்போ அந்த பர்னி இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. மேலே காட்ஸில்லாவும் ஃப்ரான்ஸில் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற மொத்த ரேடியேஷனும் உறிஞ்சி இழுத்துருது. அது வந்து இப்போ வந்து பவர் ஏற்றுற மாதிரி இருக்க. இது ஏன் இப்படி படுதுன்னு எல்லாரும் புரியாமல் இருக்கும்போது இப்போ அப்படியே ஆலயத்துக்குள்ளே நம்ம டீமை தான் காட்டுறாங்க. அவங்க ஆல்ரெடி கட்டி வச்சிருந்த அந்த ஃபெசிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அடித்து நொறுங்கி கிடக்குது. அப்போ அந்த இடத்துல காங் மாதிரி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கவும் இதுனா காங்கா அப்படின்னு நம்ம ட்ராப்பர் கேட்க அது நிச்சயமாக காங் கிடையாது, இது வேற என்னமோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ காங் வந்து அவர் தங்கியிருக்கிற குகைக்கு வர
அந்த இடத்துல காங் எடுத்து வச்ச எந்த உணவுப் பொருளுமே இல்லை. யாரோ ஒருத்தவங்க இது எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் வந்து அதோட ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டு தேடி பார்க்க, அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குட்டி காங் வருது. சின்ன குட்டி தானே அப்படின்னு நம்ம காங் வந்து தொட்டு பார்க்கலான்னு போகும்போது நம்ம காங்கோட கையை கடிச்சிட்டு அது ஓட ஆரம்பிச்சிருது. என்னன்ட்டு நம்ம காங் அதை ஃபாலோ பண்ணிட்டே போக, அப்போ அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு சில காங்லாம் வரவும் நம்ம ஹீரோ காங்கை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்குங்க. அப்போ வந்து ஒரு காங் வந்து பள்ளத்தாக்குக்குள்ள விழ போக நம்ம ஹீரோ காங்கு அதை காப்பாத்தி மேலே தூக்குறாரு. ஹீரோ காங்குக்கு என்னன்னா யாரையுமே கொல்லக்கூடாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து கொல்ல ட்ரை பண்ணல. அப்படி இருக்கும்போதே அதை காப்பாத்தி மேலே தூக்க அது வந்து கத்தி எடுத்துட்டு நமக்கு ஹீரோ காங்க குத்த வர இவன் என்னடா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அதை உதச்சி தள்ளிடுது. ஸோ இந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ காங்க தான் ஜெயிக்குது. இப்படியே அந்த ஃபைட்ல தப்பிச்சு ஒரு காங் மட்டும் ஓடி போக அதை நம்ம ஹீரோ காங்க கல்லை விட்டு அடிக்குது. இப்போ அந்த குட்டி காங்க இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிச்சி போட்டு ஏன்டா இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டு வந்து என்ன மாட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது வந்து அந்த பக்கம் ஒருத்தன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கையை காட்டி அப்படியே நம்ம காங்க கூட்டிட்டு போக இப்போ நம்ம ஹீரோயின் டீமை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து இந்த ஃபெசிலிட்டி எது உடைச்சது அப்படின்னு செக் பண்ணி பார்க்க அது வந்து ஏப் மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம காங் மாதிரியே தான் இருக்குது, ஆனா காங் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பாத்தீங்களா சிக்னலு, அது மறுபடியும் வருது. இதனால அவங்க போயிட்டு இருந்த அந்த ஃபிளைட்டு கண்ட்ரோல் இல்லாமல் அங்கேயும் போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் இந்த சிக்னல் வருது நின்னதுமே ஃப்ளைட் வந்து நார்மலாக மாறிடுது. இப்போ அந்த ஜியா பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவளால் இந்த சிக்னல் வந்து உணர முடியுது. அந்த மலை பக்கத்துலேருந்து இந்த சிக்னல் வருது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே அந்த மலை கிட்ட போயிட்டு லேண்ட் ஆகிடுறாங்க. எல்லாருமே அப்படியே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ டிராப்பர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். இங்கே வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இந்த இடமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வந்தான் இல்லையா ஒரு பைலட்டு, அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைப்பா, வாங்கப்பா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை வந்து ஒரு செடி முழுங்கிடுது. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் டீம் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மரம் எப்படி முழுங்கிச்சு பார்த்தீங்களா, என்னடா கூட்டு வந்து கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு நம்ம பர்னி புலம்பிட்டே இருக்கேன். டிராப்பர் அப்படியே அவனை சமாதானப்படுத்தி அந்த சிக்னல் வந்த பக்கமா எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. மேலே காட்ஜிலாவோ அதுக்குள்ள எல்லா நியூக்ளியர் பவரையும் அப்சர்வ் பண்ணிட்டு எதையும் நோக்கி போயிட்டு இருக்குது. காட்ஜிலா எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டீம் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்டிக் பகுதியில் இன்னொரு டைட்டன் இருக்குதான், அது வந்து இந்த சூரியனோட எல்லா ரேடியேஷனும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குதான். நம்ம காட்ஜிலோட சாப்பாடு என்ன, அது ரேடியேஷன் தானே. ஸோ அதனால காட்ஜிலா வந்து அந்த டைட்டனை போட்டு தள்ளுறதுக்காக அதை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ ஆலயத்துக்குள்ள நம்ம ஹீரோனோட டீமை ஒரு பழமையான கோயிலை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க செவத்துல அந்த மாத்ரா இருக்கு பாத்தீங்களா, அதோட உருவம் செதுக்கப்பட்டு இருக்குது. அப்போ அந்த ஜியா பொண்ணு ஒரு கல்லு மாதிரி இருக்குது, அதை அப்படியே தள்ளவும் அப்போ வந்து தண்ணி வந்து ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்குது. இதை பார்த்து இவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு அதை பார்த்தா அந்த தண்ணி வந்து ஒரு செவர் மாதிரி இருக்குது. அங்க போயிட்டு நிற்கவும் அந்த செவரை தொட்டு பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி ஜொலிக்குது. என்னடா இது அப்படின்னு இவங்க பார்த்துட்டே இருக்க, அப்போ அந்த ஜியா பொண்ணு அந்த செவரை வந்து திறந்துடுறா. உள்ள பார்த்தா ஒரு விதமான ஒளிலாம் வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த இவங்களோ இந்த இடத்துக்குள்ள இருந்தா அந்த சிக்னல் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. இங்க காங்கு அந்த குட்டி காங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தது இல்லையா, அது வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்க நம்ம காங்கு அது கூட சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. அப்போ காங்குக்கு பின்னால ஏதோ ஒன்று தண்ணியில ஊர்ந்து வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு நம்ம காங்கு திரும்பி பார்க்க அது வந்து ஒரு பாம்பு மாதிரி இருக்குது. அது நம்ம காங்க அட்டாக் பண்ண நம்ம காங்கால அதை சமாளிக்கவும் முடியல. இப்படி நம்ம காங்க வந்து இந்த பாம்பு மாதிரி இருக்கிற டைட்டன் கிட்ட மாட்டி விட்டுட்டு அந்த குட்டி காங்க ஓடி போயிட்டு இருக்கும் போதே நம்ம காங்கோட ஆயுதம் வந்து அதை தடுத்து நிறுத்துது. அதுல தடிக்க இந்த கீழே விழுந்த குட்டி காங்கோ என்னன்னு பார்க்கும்போது அந்த பாம்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா டைட்டனு, அதோட தலை வந்து விழுது. அவ்வளவுதான், காங் வந்து அதோட சோழியை முடிச்சிட்டாரு. ஸோ இப்படி இருக்க இப்போ காங் வந்து அதோட உடம்பை எடுத்து வந்துட்டு இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த குட்டி காங்கும் அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கேட்க நம்ம காங் சாப்பிட்டு இருந்ததுல பாதி பிச்சு கொடுக்குது. ஆனா இது வாங்க மாட்டேங்குது. அப்படியே தூக்கி போடவும் அதை சாப்பிட்டுட்டே இருக்க மேலே சர்ஃபேஸ் இடத்துல இருக்க நம்ம காட்ஜிலா அந்த டைட்டன் இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம காட்ஜிலாவுக்கும் அந்த டைட்டனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதில் ஜெயிச்சது யாருன்னா நம்ம காட்ஜிலா தான். இப்போ நம்ம காட்ஜிலா அந்த டைட்டன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதோட இடத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிற ரேடியேஷன் எல்லாத்தையுமே தன்னோட உடம்புக்குள்ளே ஏற்றிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெஜெண்டா கலர் ஃபார்முக்கு மாறிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோயின் டீமை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த சோரை தாண்டி உள்ளே போனாங்க இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்கள ஏகப்பட்ட பழங்குடி மக்கள் வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. நாங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க அந்த ஜியா பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து ஒரு பழங்குடியின பொண்ணு தானே. அவளை பார்த்துட்டு எல்லாருமே அவங்க வாழ்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஏகப்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 3 வருஷமா ஆளறதுக்குள்ள யாருக்குமே தெரியாம சேஃபா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க போல. அங்க போன நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஏகப்பட்ட ஹாலோ டனல் இருக்கிறத நோட் பண்றாங்க. இப்போ அந்த இடத்துல ராணி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க அந்த இடத்துக்கு வரவும் இவங்க வந்து வாயால பேச மாட்டாங்க போல, மைண்டாலே கம்யூனிகேட் பண்றாங்க. இவங்க அந்த ஜியா பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு மைண்டாலே இதை பேசுறாங்க. இவங்க எல்லாமே நல்லவங்க தெரிஞ்சுக்கவும் இப்போதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவ்வளவு நாள் அந்த சிக்னல் வந்துச்சு இல்லையா, அந்த சிக்னல் வந்து இவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. இந்த பழங்குடி
மக்கள் தான் அனுப்பியிருப்பாங்க. அப்படியே காங் வந்து அந்த குட்டி காங்க ஃபாலோ பண்ணிட்டு போச்சு இல்லையா, அது அப்படியே எல்லா இடத்தையும் தாண்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. பாருங்க, நம்ம காங் வந்து ஒரு எலும்பு கூடு மேல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த எலும்பு கூடோட கம்பேர் பண்ணும்போது நம்ம காங் அவ்வளவு குட்டியா இருக்கிற பாத்துக்கோங்க. ஸோ அந்த உயிரினம் எவ்வளவு பெருசா இருக்கும். இப்படியே அங்க போயிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் டைட்டன்ஸ் இயற்கையோட பாதுகாவலராகவும் காங் மாதிரி உயிரினங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மனுஷங்களை பாதுகாக்கவும் அப்படி இருக்கும்போதே ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காங் உயிரினம் அதோட மொத்த படைகளையும் திரட்டிட்டு சர்ஃபேஸ் இடத்துக்கு வந்து அதோட ராஜ்யத்தை பெருசாக்கணும் அப்படி சொல்லிட்டு காட்ஜிலா கூட சண்டை போட்டுருக்குது. ஆனா அதுல ஜெயிச்சது நம்ம காட்ஜிலா தான். அந்த பழங்கால காங்கோட பேரு தான் ஸ்கார் கிங். அது இன்னுமே உயிரோட தான் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ நம்ம காங்க தான் காட்டுறாங்க. அந்த குட்டி காங்கு நம்ம ஹீரோ காங்க வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. அங்க நம்ம காங் மாதிரியே இன்னும் ஏகப்பட்ட குரங்கினங்கள் இருக்குது. அதுங்க எல்லாத்தையுமே இந்த ஸ்கார் கிங் இருக்கான் பாத்தீங்களா, அவன் எல்லா காங்கையுமே அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருக்கும் போது ஒரு காங்கால வந்து அந்த வயிற்றுலாம் தூங்க முடியாம கீழே விழுந்துருவோம். அதை வந்து இன்னொரு காங் வந்து எட்டி உதச்சிட்டு இருக்கு. ரொம்பவே மோசமா நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ காங்கு அந்த கீழே விழுந்த காங்க இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அப்படியே உதவி செய்ய அப்போ அங்க இருந்து அந்த கெட்ட காங்க இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம ஹீரோ காங்க கிட்ட சண்டைக்கு வருது. அதனால நம்ம ஹீரோ காங்க ஒரே அடி தான் அந்த கெட்ட காங்க செத்து போயிடுது. யார் அவன் ஏன் இடத்துக்குள்ள வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இப்போதான் அந்த வில்ல பாய்பிளையே நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம காங் பக்கத்திலேயே வந்து அந்த ஸ்கார் கிங்கே காங் மற்ற காங்கை விட வித்தியாசமா இருக்காரு இல்லையா, அதனால நம்ம காங்க கிண்டல் பண்ற போல சிரிக்குது. நம்ம காங் இங்க கூட்டிட்டு இருந்தது யாரு, அந்த குட்டி காங்க இல்லையா, அதனால தனக்கு போட்டியா வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி காங்க கொல்ல பார்க்க இன்னொரு நல்ல காங்க அந்த குட்டி காங்க கொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுக்க, ஆனா ஸ்கார் கிங்ல அந்த காங்கையே நெருப்புல தண்டி கொண்டுடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ காங்கே ஸ்கார் கிங் கூட நேருக்கு நேரம் நிக்க இங்க ஒரு சூப்பரான ஃபைட் ஒன்று போகுதுங்க. ஒரு கட்டத்துல காங்கோட கழுத்தை நெருக்கி கொல்ல ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோ காங்கன்னா சும்மாவா அந்த ஸ்கார் கிங்கை அசால்ட்டா தூக்கி வீசிட இப்போதான் அந்த ஸ்கார் கிங் ஷீமோவை வெளியே கொண்டு வரான். அந்த சாட்டை மாதிரி ஒரு ஆயுதம் வச்சிருக்கு இல்லையா, அதுல ஒரு கிறிஸ்டல் இருக்கும். அதை வச்சுதான் இவ்வளவு வருஷமா ஷீமோவை கட்டுப்பாடுல வச்சிட்டு இருக்குது. அந்த ஷீமோ இருக்குது பாத்தீங்களா, அதோட மூச்சு காத்து பட்டாலே அந்த இடம் அப்படியே உறைஞ்சு போயிடும். லிட்டலா அந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இது அந்த கிறிஸ்டலை வச்சு நம்ம காங் பக்கம் ஏவி விட எப்படி காட்ஜிலாவுக்கு அட்டாமிக் பிரெத் வருமோ அதே போல இதுக்கு ஐஸ் பிரெத் வருது. அவ்வளவுதான், நம்ம காங்கால சமாளிக்க முடியல. கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. அதனால நம்ம காங்கோட கை உறைஞ்சு போயிட்டு காயம் ஆகிடுது. அப்போ அந்த குட்டி காங்கே இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்ட நம்ம ஹீரோ காங்கே தப்புச்சம் பொழைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுது. அப்போ நம்ம காங்கை ஃபாலோ பண்ணிட்டு ஏகப்பட்ட பேரை அனுப்பி வைக்கிறான் அந்த ஸ்கார் கிங். அதோட காங்கோட ஆயுதமான பேட்டில் ஆக்ஸே வில்லன் கையில மாட்டிக்குது. இங்க நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த ஸ்கார் கிங் இத்தனை வருஷமா ஷீமாவை அடிமைப்படுத்தி வச்சிட்டு இருக்குது. இப்போ இவங்க ஆலயத்துக்கு போகிற டனலை ஓபன் பண்ணதுனால ஸ்கார் கிங் மிகப்பெரிய அழிவை கொண்டு வர போறான். அதனாலதான் இந்த பழங்குடியின மக்கள் அந்த சிக்னல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த பக்கம் நம்ம காங்க துரத்திக்கிட்டு அந்த ஸ்கார் கிங்கோட ஆளுங்க வந்தாங்க இல்லையா, அதுங்க நம்ம காங் செட் பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு ட்ராப்லையும் மாட்டிக்குதுங்க. ஒரு கடத்துல நம்ம காங்கே ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கவும் அப்போ நம்ம காங் செட் பண்ணி இந்த ட்ராப்பை பார்த்துட்டு துரத்திட்டு வந்தவங்க அதை தாண்டி போறானுங்க. அவ்வளவுதான், காங்கோட கதை முடிய போகுது அப்படின்னு பார்த்தா அப்போ கரெக்டா மேல இருந்து ட்ராப்லாம் ஓப்பன் ஆகி இதுங்க மேல கல்லெல்லாம் விழுந்துடுது. யாருன்னு பார்த்தா அந்த குட்டி காங்கு தான். இங்க மேல சர்ஃபேஸ் இடத்துல இருக்க காட்ஜில்லா கிட்டத்தட்ட சார்ஜ் ஏத்துற போல அதோட உடம்பு முழுக்க அட்டாமிக் ரேடியேஷன் ஏத்திட்டு இருக்குது. அப்படியே இடத்துல ஏதோ ஒரு சத்தம். அந்த பழங்குடி மக்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு சோரே, அதை அப்படியே திறந்து விட அங்க வந்திருக்கிறது நம்ம காங்கு தான். அப்படியே உள்ள வந்துட்டு இருக்க அந்த வில்ல பைபிள கூட்டத்தில் இருந்த ஒரு காங்கே அங்க இருக்கிற ஹாலோ டனலை பார்த்துருது. ஆக்சுவலா இது நம்ம காங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஹாலோ எர்த் அப்படிங்கிறது பூமிக்குள்ள இருக்கிற இன்னொரு பூமி. இந்த ரெண்டு பூமிக்கும் இணைக்கிற ஒரு வழி தான் ஹாலோ டனல். ஸோ ஸ்கார் கிங் அந்த பூமியில இருந்து நாம வாழ்ற பூமிக்கு வரணும் அப்படின்னா அந்த ஹாலோ டனல் வழியால மட்டும் தான் வர முடியும். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள வந்து நம்ம காங்கே நடக்க முடியாம ஒத்துணை விழவும் அந்த பக்கம் அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்த காங்கே ஹாலோ டனலை பத்தி ஸ்கார் கிங் கிட்ட சொல்ல அது தன்னோட படையை கூட்டிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்குது. மேல காட்ஜிலாவோ அதோட உடம்புக்குள்ள மொத்த சக்திகளையும் ஏத்தி கலர் மாதிரி அப்படியே வெளியே வந்து நிக்குது. இந்த பக்கம் நம்ம காங்காகவே ஒரு ஆயுதம் அந்த மோனார் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதுதான் பீஸ்ட் கிளவுஸ். அது இங்க ஹாலோ இடத்துல இருக்கிற ஆயுத கிடங்குல தான் இருக்குது அப்படின்னு டிராப்பர் சொல்ல அவ்வளவுதான், அதை எடுத்துட்டு வந்து நம்ம காங் கையில மாட்டி விட்டுறாங்க. அதோட அதில் நம்ம காங் கையை சரி பண்றதுக்கான மருந்தும் இருக்குது. இப்போ அந்த குட்டி காங்கே ஸ்கார் கிங் படையோட வர விஷயத்த நம்ம காங் கிட்ட தெரியப்படுத்தவும் நம்ம காங்கு தனி ஆளு, ஆனா ஸ்கார் கிங் ஷீமோ வச்சிட்டு இருக்குது இல்லையா, அதனால உதவிக்கு காட்ஜிலாவை கூப்பிட நம்ம காங் போயிட்டு இருக்குது. அப்படி ஹாலோ டனலுக்குள்ள போன நம்ம காங்கு ஈஜிப்ட்ல வெளியே வருது. அதே சமயத்துல காட்ஜிலாவும் அந்த இடத்துக்கு வந்துடுது. இங்க அந்த ஜியா பொண்ணை மோத்ராவை எழுப்ப அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு தன்னோட கையை காட்டினதுமே மிகப்பெரிய கோல்டன் மோத்ரா அங்க பறக்குது. அந்த மோத்ராவும் அந்த ஹாலோ டனலுக்குள்ள போயிட்டு காங் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்குது. மேல காட்ஜிலா கிட்ட நம்ம காங்கு டே இங்க பாருடா, அந்த வழியால தான் போகணும், நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சைக்கிளை செஞ்சு காட்டுது. ஆனா காட்ஜிலாவோ காங் ஒரு ஸ்பீரை போட்டுருது. நம்ம காங் என்ன சும்மாவா, ஆளாகப்பட்ட காட்ஜிலாவே அடிச்சு படுக்க போட்டு இழுத்துட்டு போக இப்போ காட்ஜிலா அதோட அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ணி நம்ம காங் அட்டாக் பண்ணுது.
அப்போ அந்த இடத்துக்கு வந்த மாத்ரா நம்ம காங்கையும் காட்ஜிலாவும் சமாதானம் பண்ணி வைக்க கீழே இவங்களோ ஒரு விதமான கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த ஹாலோ டனலுக்கு போக முடியாத அளவுக்கு புவியீர்ப்பு விசையை மாத்திட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பிரமிடு மாதிரி இருக்கிற கிறிஸ்டல் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா டெம்பரரியா அந்த இடத்துக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்காது. ஸோ அதனால கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கார்கிங்கை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்கார்கிங் வந்துடுது. அதுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. அதனால அந்த ரெண்டு பிரமிடு சேர முடியாத அளவுக்கு கரெக்டா அதே டைமுக்கு காட்ஜிலாவும் காங்கும் வந்துட செம்ம மாசன ஒரு என்ட்ரி கொடுத்து ஸ்கார்கிங்கை நோக்கி ஓடி வர, அதே சமயம் அந்த பிரமிடுக்கு நடுவில் அந்த ஐஸ் கட்டி உடஞ்சி ரெண்டு ஒன்னா ஆக போகுது. காட்ஜிலா காங்கு ஷீமோக்கு ஸ்கார்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரம் மோத போக கரெக்டா அந்த டைம்ல கிராவிட்டி மாறிடுது. ஒரு பக்கம் நம்ம காட்ஜிலா எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் மோத்ரா எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. காங்கு ஸ்கார்கிங் கூட மோதிட்டு இருக்குது. அப்போ கூட பாருங்க இந்த குட்டி காங்கு நம்ம ஹீரோ காங்குக்கு சண்டை போடுறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் காட்ஜிலா ஷீமோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா இப்போ மறுபடியும் கிராவிட்டி வந்துடுது. இதனால எல்லாமே அந்த ஹாலோ டனல் நோக்கி விழுந்துட்டு இருக்க காங்கோட ஆயுதம் அங்கேயே மாட்டிக்குது. மேல சர்ஃபேஸ் இடத்துல அந்த கடல் அலையே அப்படி உறைஞ்சு போயிட்டு இருக்குது. இப்படியே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்த ஸ்கார்கிங் ஷீமோவோட பவரை வச்சு சர்ஃபேஸ் இடத்த ஒரே வைக்குது. அப்போ நம்ம காங்கு ஸ்கார்கிங் அடிச்சடியில் அதோட பல்லு கலண்டு விழ இங்க காட்ஜிலா ஷீமோ அடிச்சு பறக்க விடுது. இந்த ஃபைட்லாம் படத்துல பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குது. முடிஞ்ச எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ குட்டி காங்க தான் காட்டுறாங்க. அது அந்த ஹாலோ டனலை பார்க்கும்போது அங்க காங்கோட ஆயுதம் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்குது. மேல காட்ஜிலா ஸ்கார்கிங்கோட அந்த கிறிஸ்டலை தனியா பிச்சு போட்டுடுது. காங் ஒரு பக்கம் ஷீமோ கூட போராடிட்டு இருக்க காட்ஜிலா ஷீமோவை அட்டாக் பண்ணவும் காங்கும் ஸ்கார்கிங்கும் அந்த கிறிஸ்டல் எடுக்க போராடிட்டு இருக்க, ஆனா ஸ்கார்கிங்கு நம்ம காங்கை எடுக்க விடாம பிடிச்சிக்க அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குட்டி காங் வந்து அந்த கிறிஸ்டலை உடைச்சிடுது. விட்றா என்னோட கிறிஸ்டலை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காங்கை பிடிச்சி கொல்ல பார்க்க காங் கரெக்ட் அந்த ஸ்கார்கிங் அடிச்சு பறக்க விட்டுடுது. இப்போ ஷீமோ அந்த கிறிஸ்டல் உடஞ்சதுனால ஸ்கார்கிங் கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து நல்ல ஒரு டைட்டனா மாறிடுது. அதோட ஐஸ் பிரித்தை ஸ்கார்கிங் மேலே விடவும் அது அப்படியே உறைஞ்சி போக அங்கேயே ஸ்கார்கிங்கோட கதை முடியுதுங்க. ஸோ இப்படியே சர்ஃபேஸத்தை காப்பாற்றிட்டாங்க. ஒரு பக்கம் மாத்ரா அந்த பழங்குடி மக்களை பாதுகாக்க காட்ஜிலா அதோட இடத்துக்கு போயிட்டு தூங்குது. காங்கு ஷீமோவை தன்னோட பெட்டா வச்சுக்கிட்டு அந்த குட்டி காங்க தன்னோட மகனை ஏற்றுக்குது. இப்போ ஹாலயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ராஜாவா மாறிட இப்படியே அந்த படம் இங்கே முடியுதுங்க. ஸோ படம் எப்படி இருந்துச்சு? அடுத்தது இந்த மான்ஸ்டர் வெர்ஸில் இருக்கிற எல்லா படத்தையும் நம்ம சேனலில் பார்க்க போறீங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் மூவி மினிட் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ்.